வாழ்த்துக்கள். அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் உங்களுடைய குடும்பங்களும் நலமுடன் வாழ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இந்த வீடியோ நான் ஒன்றும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அப்படின்லாம் நான் போடலை. இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களும் ஊழியக்காரர்களும் அநேக விசுவாச பிள்ளைகளும் மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் வியாதி நிமித்தமாக அதிகமாக நாம் பாதிக்கப்படுகிறோம் என்பதுதான் உண்மை. அப்போ இந்த வியாதியினுடைய கொடூரத்திற்கு தப்பி வாழ்வதுதான் பெரிய ஆசீர்வாதம். ஆமாம், வியாதி இல்லாமல் வாழ்கிறது தான் பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி அநேக பெரியவங்க சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நாம் வியாதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வியாதி நிமித்தமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், வியாதி நிமித்தமாக அதிக பாடுகளையும் பண இழப்புகளையும் நாம் சந்தித்து வருகிறோம். அருமையானவர்களே, அதனால தான் நான் சொன்னேன், நொந்து நூலாயிட்டேன்னு வச்சுக்கிடுங்களேன். நான் அநேக ஊழியர்களோடு அதிகமாக கடந்த 30 வருஷ காலமாக நான் பழகி வருகிறேன். அதே போல் அநேக விசுவாச பிள்ளைகளோடு அநேக பொதுமக்களோடு அதிகமான பழக்கங்களும் உண்டு. அப்போ நான் கண்கூடாக அதை பார்க்குறேன். வியாதி நிமித்தமாக பலர் கஷ்டப்படுகிறத, வியாதி நிமித்தமாக பலர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறத, குடும்பமே அல்லோல் பட்டு கொண்டிருக்கிறத நான் பார்க்குறேன். ஏதோ இந்த வீடியோலாம் யூடியூப்பில் போட்டால் நிறைய பணம் சம்பாதிக்கலாம், அது ஊழியத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும் அல்லது குடும்பத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகலாம் எந்த வீடியோவும் நான் போடலை. இந்த வீடியோவும் அப்படி தான். ஆமருமையானவர்களே, இது ஒரு ஆலோசனையாக நான் உங்களோடு கூட பேசணும்னு விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லி வச்சிருக்கிற காரியத்தையும் பார்க்க முடியும். பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிற ஒரு காரியத்தையும் நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். அப்போது நம்ம வியாதி எல்லா மனுஷனை போல் நமக்கும் வந்துட்டு அப்படின்னா நாம் ஒரு மருத்துவரை டாக்டரை போய் சந்தித்து அவங்களிடத்தில் நல்ல ஆலோசனை பெற்று சரீரத்தை சரியாக வச்சுக்கிட்டுறது ஒன்றும் தவறான காரியம் கிடையாது. எப்படி நம்முடைய ஆத்துமா எப்படி முக்கியமான காரியமோ, ஆண்டவருக்கு எப்படி முக்கியமோ, அதே போல் நம்முடைய சரீரமோ ஆண்டவருக்கும் முக்கியம், நமக்கும் முக்கியம். சரீரத்தில் நம்ம சுகமாக பலனா நல்ல சுகத்தோடு வாழ்ந்தால் தான் ஆண்டவருக்காகவும் நம்ம நல்ல ஊழியத்தை செய்ய முடியும், விசுவாச ஓட்டத்தில் சரியாக ஓட முடியும். அதே போல் குடும்பத்தை நேசித்து நல்ல நம்ம சரியாக அவங்கள நடத்த முடியும். அவங்களுக்கு வேண்டிய காரியத்தை உங்களால் செய்து கொடுக்க முடியும், அவங்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுக்க முடியும், பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்க முடியும், பிள்ளைகளுக்கு வேண்டிய பிற்கால காரியங்களையும் உங்களால் சரியாக செய்ய முடியும். நீங்கள் கவனிக்காமல் இருந்துட்டீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? உன்னை போல பிறனையும் நேசின்னு இருக்கார். பிறனை நேசிக்கணும், மற்றவங்களை நேசிக்கணும், மற்றவங்களுக்கு வேண்டியதை செய்யணும், எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் உன்னை போலன்னு கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காருல்ல, அப்போ அதையும் நம்ம பார்க்கணும்ல. இன்றைக்கி நம்ம நிறைய ஊழியம் செய்கிற நாம், நிறைய விசுவாச பிள்ளைகள், நிறைய பேர் நல்ல படித்தவங்க கூட இன்றைக்கி சரீரத்தை கவனிக்காமல் இன்றைக்கி வியாதியோடு பலவீனத்தோடு மருத்துவமனைக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற அநேக காரியங்களை நம்ம பார்க்க முடியும். அதனால் இந்த சரீரத்தை நீங்கள் கவனமாக கவனிக்கணும். ஆத்மா எப்படி வெளியேறப்பட்டது அப்படின்னு நமக்கு பைபிள் வசனம் சொல்லுது இல்லையா? ஆத்மா வெளியேறப்பட்டது நமக்கு தெரியும். அதே போல் இந்த சரீரமும் முக்கியம்தான். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீங்களே தேவன் வாழும் ஆலயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அருமையானவர்களே, எவ்வளோ பேர் வியாதி நிமித்தமாக மிகுந்த பண இழப்புகளை சந்தித்து மிகுந்த வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ மனிதர்களை, எத்தனையோ ஊழியர்களை, எத்தனையோ விசுவாச பிள்ளைகளை, எத்தனையோ ஜனங்களை
கண் கூட பார்த்துருக்குறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். அநேக ஜெப குறிப்புகள் வருது. இந்த சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால், இன்னும் சில விதமான வியாதிகள் இது நிமித்தமாக கூட நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சுகரெல்லாம் ஒரு சாதாரண வியாதி போல் தெரிஞ்சால் கூட சுகர் நிமித்தமாக எத்தனை பேருக்கோ கால் விரல்களை எடுத்திருக்காங்க, காலையே சிலவங்களுக்கு எடுத்திருக்காங்க. ஒரு முறை ஒரு அருமையான ஒரு சகோதரர், நல்ல ஒரு விசுவாசமான மனுஷன், சமுதாயத்தில் நல்ல மதிப்புள்ளவர். அப்போ அவரை நேசித்து அவருடைய துணைக்காக அவருக்கு ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம், ஒரு நாள் மட்டும், ஒரு அரை நாள் வைங்களேன், அப்படி ஒதுக்கி அங்கே நான் போயிருக்கிறேன். அவங்களுடைய அந்த குடும்பத்தாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க போயிருக்கேன். ஏன் கண்ணு முன்னால் அந்த தனியார் மருத்துவமனையில் இருந்த மருத்துவர் டாக்டர் அவருடைய காலில் உள்ள 2 விரலை என் கண்ணு முன்னாலேயே அப்படி ஆட்டி அப்படியே பிடுங்கி எடுக்கிறத, அதாவது ரிமூவ் பண்ணுறத என் கண்ணால் பார்த்தாங்க. அதே போல் சுகர் நிமித்தமாக விரல்கள் இழந்தவங்கள பார்த்துருக்கேன், கால் இழந்தவங்கள பார்த்துருக்கேன். உயிரே எத்தனை பேருக்கு போயிருக்கு, அதையும் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். அங்கே துஷ்டிக்கெல்லாம் நான் போயிருக்கேன். அருமையானவர்களே, உங்கள் ஆத்மா எப்படி முக்கியமோ அதே போல் உங்கள் சரீரமும் மிக மிக முக்கியம். சரீரத்தை நீங்கள் கவனமாக கவனித்தாதான் நீங்கள் ஆண்டவருக்கும் ஊழியம் செய்ய முடியும், ஆண்டவருக்காக ஓட முடியும், ஊக்கமாக உற்சாகமாக நியமிச்சிருக்கிற ஓட்டத்தில் ஓட முடியும். அதே போல் உங்கள் விசுவாச வாழ்க்கையிலையும் நீங்கள் கவனமாக நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ முடியும். அதுபோல் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் சரியாக கவனிக்க முடியும், குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு வேண்டியதை செய்ய முடியும், உங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டியதை உங்களால் செய்ய முடியும். உங்களுடைய பிள்ளைகளுடைய பிற்கால வாழ்விற்கு என்ன செய்யணுமோ அதை சரியாக செய்ய முடியும். அருமையானவர்களே, இன்றைக்கு இதெல்லாம் நம்ம கவனம் கொள்கிறோமா? இதெல்லாம் அக்கறை எடுக்கிறோமா? இன்றைக்கி நம்ம ரொம்ப கவனமாக இருந்து, அதான் நான் முதலே சொன்ன மாதிரி ஏதோ ஒரு மகிழ்ச்சியில் சந்தோஷத்துலலாம் இந்த வீடியோ போடலை. இன்றைக்கி கூட ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சுங்க. ஆமாம், அருமையானவர்களே, ஒரு ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு காலை கூட ரிமூவ் பண்ணதை ஒரு ஃபோட்டோவில் ஒரு சகோதரர் ஊழியக்காரர் எனக்கு அனுப்பியிருந்தார், ஜெபம் பண்ணிக்கிடுங்கன்னு. நான் இதெல்லாம் கேள்விப்படும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக, கவலையாக, பாரமாக இருக்குது. இப்போ எனக்கு கூட இந்த கொரோனா சமயத்தில், கொரோனா முடிஞ்ச சமயத்தில் எனக்கு சுகர் வந்துட்டு, எனக்கு கூட சுகர் இருக்குது, 4 வருஷமாக சுகர் இருக்குது. ஆனால் ஏசப்பா கிருபையினால் அது பெரிய அளவில் என்னை பாதிக்கலை. நான் கொஞ்சம் கவனமாக மற்றவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு, அது சம்மந்தமாக மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அதெல்லாம் எங்கள் சொந்த உறவினர்கள் கூட டாக்டர்களாக இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது கூட நான் சில காரியங்களை, சுகர் மட்டும் இல்லை, எந்த காரியம்னாலும் நான் கேட்பேன். அவங்கள நம்ம ஆலோசனை கேட்குறதுக்கு நம்ம ஏன் கூச்சப்படணும், ஏன் நம்ம வெக்கப்படணும்? தெரியாததை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிற வேண்டியதானே. நம்ம என்ன எம்பிபிஎஸ்ஸாக படிச்சிருக்கோம், நமக்கு எல்லாம் ஓரளவு மருத்துவத்தை பற்றி தெரிகிறதுக்கு. அப்போ அருமையானவர்களே, அப்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நம்ம சரீரத்தையும் நம்ம சரியாக கவனிச்சுக்கிட்டோம்னா வியாதியிலேருந்து நம்ம தப்பலாம். அப்போ வியாதி, ஒரு குடும்பத்தில் ஒரு மனுஷனுக்கு வியாதி வந்துட்டு ஆஸ்பத்திரிக்கு அலையிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே அலைச்சல் தான். எல்லாருக்கும் அலைச்சல், வீணான பண செலவு, குடும்பத்தில் நிம்மதி போயிடும். ஒருவேளை ஒருவருக்கு பாசமாக இருந்து எல்லாம் பார்த்து உதவியாக நிற்பாங்க, கரெக்டு தான். ஆனால் எல்லாருக்கும் கஷ்டம் தானே, நம்ம அதையும் நம்ம பார்க்கணும். அப்போ இன்றைக்கி ஆண்டவருக்காக நம்ம பிரயாசத்தோடு ஓடணும்னா, பிரயாசப்படணும்னா, கர்த்தருடைய ஊழியத்தை உற்சாகமாக ஊக்கமாக செய்யணும்னா, குடும்பத்துக்கு வேண்டிய அனைத்து காரியங்களையும் நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் செய்யணும்னா, இந்த சரீரத்தையும் நம்ம கவனமாக நம்ம பார்க்கணுங்க. ஆத்மா எவ்வளோ முக்கியமோ அதே போல் இந்த சரீரமும் முக்கியம். அதனால் வீணான வியாதிகளுக்கு நம்மளை விலக்கி காத்துக்கிடுவோம். ஆமாம், ஆகார காரியத்திலையும் நம்ம கவனமாக நம்ம இருக்கணும். அதையும் டாக்டர்கள் சொல்கிறாங்க, வைத்தியர்கள் சொல்கிறாங்க, அனுபவம் உள்ளவங்க சொல்கிறாங்க.
ஆமாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுனாலையும் பிரச்சனைகள் வருது. அப்போ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணி கரெக்டாக சரியாக நம்ம சரீரத்தை கொண்டு போயிட்டோன்னு வைங்களேன், ஆண்டவர் நமக்குன்னு நியமிச்சிருக்கிற வருஷம் வரைக்கும் நம்ம நிச்சயமாக நல்ல பலத்தோடு சுகத்தோடு இந்த பூமியில் வாழலாம். குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கலாம், மற்றவங்களுக்கும் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கலாம். காட் பிளஸ் யூ.